iQOO ரீசெண்டாக 20,000 மார்க்கெட்டே அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி அவங்களோட Z7 ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000க்கு பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனி நம்ம வீடியோவில் iQOO Z7 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ், லூட் டீல்ஸ் எல்லாமே ரெகுலர் பேசிஸில் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட iQOO Z7 இருக்குது. பேக் சைடு குட்டி iQOO Z7 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் முன்னாடி பின்னாடி சைடில் எங்கேயுமே பெரிய அளவுக்கு அந்த பிராண்டிங் இல்லை. அண்ட் அன்பாக்சிங் கத்தி இல்லாதனால ஒரு குட்டி ஃபோர்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா ரேப் பண்ணி சீல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்குறது பெருசாக வித்தியாசமாலாம் இல்லை, எப்பவும் பார்க்குற மாதிரி அதே iQOO டப்பா தான். பேக் சைடு மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் 1.15 வாட் பெர் கேஜி, பாடி 0.84 வாட் பெர் கேஜி. ஸோ ஹெட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஒன்று கிராஸ் பண்ணியிருந்தாலுமே பாடி சார் வேல்யூ 1 வாட்டுக்கும் கம்மியாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 6GB + 128GB மாடல், நார்வே ப்ளூ கலர். ஒரு 6 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. MRP 21,999 போட்டிருக்காங்க. பட் நமக்கு அமேசானில் 19,000 செல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள ஃபோன் இருக்குது. ப்ளூ கலர் எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி புக்லெட் இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிளோட குவாலிட்டி எப்பவும் போல் சூப்பராக இருக்குது. சிம் எஜெக்டர் பின், விவோவோட 44 வாட் சார்ஜர் இருக்குது. அவுட்புட் 11 வோல்ட் 4 ஆம்ப் மேக்ஸிமம். சார்ஜரோட அவுட் டைப் ஏ போட்டு டுவல் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை, ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் ஹெல்ப் ஆகும். அண்ட் இப்போ நம்ம ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துலாம். ஃபோன் செம லைட் வெயிட்டாக இருக்குது, தக்கையாக இருக்குது. ஃபோனோட மெட்டீரியல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால ஃபோனோட வெயிட் பெருசாக இல்லை. பட் ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேமராலாம் பார்த்தோன்னா லைட்டாக ஒரு குட்டி பம்ப் இருக்குது, ரொம்ப பெரிய அளவுக்கு பம்ப் இல்லை. டேபிள் மேலே வைக்கும்போது லைட்டாக அந்த வாப்ளிங் எஃபெக்ட் இருக்கும். கேஸ் போட்டுட்டா பிரச்சனை இருக்காது. அண்ட் இங்கே OAS அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஹை டெஃபினிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 கேமரா தான், ஒன்று தான் உருப்படியான கேமரா, இன்னொன்று பேருக்கு கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் மேலே இருக்குது. பாட்டம் iQOOட பிராண்டிங் இருக்குது. கிரேடியண்ட்டாக இருக்குது. ஒரு சைடு பார்க்குறது ப்ளூ, இன்னொரு சைடு கிரே கலர். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டில் பண்ணும்போது கலர் ஷிஃப்ட் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. நம்ம G6 5Gல பார்த்த மாதிரி தான் இருக்குது. டாப்பில் சிம் ட்ரைக்கான ஸ்லாட், அது பக்கத்தில் செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் நல்ல ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரீச்சபிளாக இருக்குது. அண்ட் பட்டன்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிளிக்கியான ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் சப்போர்ட் தான் இருக்குது. பாட்டம் தான் இருக்குது அந்த ஸ்பீக்கர் டைப் சி சார்ஜிங் போட்டு ஹெட்ஃபோன் ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம். மெயின் மைக் அண்ட் லெஃப்ட் சைடு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸே டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பாக்ஸில் கொடுத்த கேஸ் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கேஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஷாமியில் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ளாப் எதுவும் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் கேஸோட வெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, பக்கவாக இருக்குது. கேஸோட 191 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. 173 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. செம லைட் வெயிட்டாக இருக்குது. கேஸ் போட்டாலுமே அந்தளவுக்கு வெயிட் தெரியல. ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் iQOOட பிராண்டிங் மென்ஷன் பண்ணி கீழே பவர்டு பை ஆண்ட்ராய்டு. பட் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் நான் செட்டப் பண்ணிட்டு iQOO விவோ ஃபோன்ஸ் எல்லாமே எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அக்ரிமெண்ட் பேஜில் இந்த ஆப்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஃபோனில் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் சார்ஜர், ஸ்க்ராட்ச் கார்டு, ஒரு பேக் கேஸு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். ஸோ இதை நான் என்னோடய ஃபேவரட் பிராண்டான சாம்சங் கிட்ட இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா வாட்டர் அவுட் நாட்ச்சில் 16 மெகா பிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இயர்பீஸ் இருக்குது. இந்த ஃபோனுக்கு ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபோன் செட்டப் பண்ணுறப்போ இந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில பெர்மிஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வெதர் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்மார்ட் அப்கிரேட் நீங்கள் மேனுவலாக கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் அப்கிரேட் அதுவும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ART++ டர்போ எதுக்காக அப்படின்னா, ஸோ இது எனபிள் பண்ணியிருக்கப்போ ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இது கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். பட் பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணுறேங்க. TWS குயிக் பேரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியர்பையில் இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸ் குயிக்காக பேர் பண்ணுறதுக்காக. சில இயர்ஃபோன்ஸ் எல்லாமே கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்கும். சீக்கிரமாக டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நேவிகேஷன் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ கெஸ்டர் வேணுமா பட்டன் வேணுமான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா Dimensity 920 பவர் பண்ணியிருக்காங்க.
ஃபன் டச் OS 13ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஃபெப் மந்தில் இருக்குது. அண்ட் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருக்க மாடல் வந்து 6GB ரேம், விர்ச்சுவலாக வந்து நீங்கள் 6GB வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு நம்ம விர்ச்சுவல் ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்பேஸில் ஒரு 6GB வந்து ரேம்க்கு விர்ச்சுவல் ரேம் கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அது பை டிஃபால்ட்டாக வந்து எனேபிளில் தான் இருக்குது. 128GB வந்து 21.4GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா டார்க் மோடு, ஐ ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து iQOOவில் எனக்கு சூப்பராக பிடிச்சது என்னென்னா, நான் ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஸ்மார்ட் சுவிட்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம iQOO Z3லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸ்மார்ட் சுவிட்ச் நம்ம எனேபிள் பண்ணால் கண்டென்ட்க்கு பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்ருக்கும். 60-19 மேனுவலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து கூகுள் டயலர், கூகுள் SMS ஆப்போடு தான் வருது. அமேசான், பைஜூ, அதுக்கப்புறமா கேம் ஸ்பேஸ், ஹாட் கேம், ஹாட் ஆப்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ iQOOவில் நமக்கு அந்த ப்ளோட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ப்ளோட் எல்லாமே வந்து சரமாரியாக இறக்கி வச்சுருக்காங்க. பட் ஒரு சில ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குளோபல் சர்ச் வரும். இதை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஸ்வைப் டவுன்வர்ட்ஸ் ஆன ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் சென்டர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரான்னு நம்ம போய் பார்த்தோன்னா அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பெர்மிஷனை வந்து கேட்கும். அது ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஸோ மோரில் போனால் ப்ரோ மோட் இருக்குது. கேமராவில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 64MB டெடிகேட்டட் மோட் கொடுத்துருக்காங்க, லைவ் ஃபோட்டோ, அதுக்கப்புறமா ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. vlog மூவின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க, டபுள் எக்ஸ்போஷர், டுவல் வியூ சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் சைமல்டேனியஸாக நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். 4K 30 FPS வந்து மேக்ஸிமம் நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் HD 30 FPS தான் வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியும். போர்ட்ரேட் ஆப்ஷன், நைட் மோடு இதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்பீக்கர் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஓவரால் வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸே இல்லை. கலர் வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டமில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இண்டோர் யூசேஜ்க்கு நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். அமேசானில் இந்த இனிஷியல் லான்ச் ஆஃபர்லாம் இன்னமும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ் வேரியண்ட் வந்து 19,000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சு எஃபெக்டிவ் வந்து 17,500 வாங்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு இப்போதைக்கு வந்து எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ண ஒரு கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து iQOOலேருந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து Z7 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அமேசான் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா.